கிருபை அந்த ஐயா உயிக்காடு சுடலை சத்தியம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சத்தியம் பண்ணிட்டு கிளம்புறார்கள். நம்ம சாமி எல்லாம் வேன்ல ஏறுது. உயிக்காட்டு சுடலை உயிக்காட்டு முண்டன் பேச்சு பிரமசக்தி பின்னாடியே ஐயா கிளம்பிட்டார். எல்லாரும் வேன்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. இந்த காளியும் பாக்கா அவ பாத்துட்டாள எப்பா என் மகனே சொடல கட்டி மகன் உயிக்காட்டான் கிளம்பிட்டான். முண்டன் கிளம்பிட்டான். பேச்சு பிரம்மசக்தி கிளம்பிட்டான். நம்மளும் கிளம்பிட வேண்டியதான். நம்ம மட்டும் ஏன் அங்க இருக்கோம் அப்படின்னு பிராஞ்சரி மக்கள் வேன்ல என் அம்மா திரிசூலம் கையில பிடிச்சா. ஏறிட்டா. என் அம்மாளை என் அதிபராசக்தியை என் தாய் எப்படி ஏறினா தெரியுமா? ஏறி வருகிறாள் அவ வேணுல ஐயா எப்படி வாரா தெரியுமா? வாராளே காளி வாராளே கொடக்க இருந்துமே வாராளே அந்த உயிக்காட்டு ஊரிலிருந்து ஓடி அவள் வாராளே. திரிசூலமும் கையில் எடுத்து தேவி காளி வாராளே. என் பேச்சு பிரமசக்தி வாராளே. ஏ சத்தியம் பண்ண போனவங்களோட தாயி காளி விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகம்மா அவ அஞ்சி தட கொஞ்சி வீழ அழகு சடை மார்புரல எங்க உயிக்காட்டு காளி அம்மா ஓடி வரத பாருங்களேன். அவ ஓடி வரத பாருங்களேன். அவ வேணு மேல இருந்து கொண்டு காளி வரத பாருங்க. ஐயா கோல நல்ல ஜடையழகி கோபாலந்தங்கை வாராளே. அப்போ நல்ல ஜடையழகி ஹரிராமர் தங்கையும் வாராளே. அந்த கிரகத்தே அழகி அம்மா காளி அம்மா வாராளே. ஏ காளி அம்மனும் வாராளே. ஏ உயிக்காட்டி சுடலையோடி வேணுக்குள்ள இவன் அப்பங்குள ஒரு கையில தீரவால் மறுகையில பங்குள ஒரு கையில தீரவால் மறுகையில திரிசூலம் கையில் எடுத்து தேவி காளி வாராளே. என் தேவி காளி வாராளே. ஏ உயிக்காடு ஊருல இருந்து பிராஞ்சரி
வேப்பங்கொலையும் அள்ளிக்கிட்டு அந்த வீரமகாளி வராளே அந்த உயிங்காட்டு சுடலையோடு காளி அம்மா வராளே என் காளி அம்மானு வராளே இந்த மேட்டு பிறஞ்சரி ஊருக்குள்ள அம்மா காளி வடக்கு இருந்து வராளே பிராஞ்சேரி மக்கள் பிராஞ்சேரி மக்கள் சத்தியத்தை பண்ணி முடித்து சத்தியத்தை பண்ணி முடித்து இந்த மேட்டு பிராஞ்சேரி மக்கள் கிளம்புகிறார்கள் மேட்டு பிராஞ்சேரி மக்கள் கிளம்புகிறார்கள் ஆண்டிமாய் ஆண்டியன் உயிக்காட்டு சுடலை ஆதாளி போடுகிறார் ஆதாளி போடுகிறார் முண்டசாமியும் ஆடுகிறார் முண்டசாமியும் பேச்சு பிரமசக்தியோடு பிரமகுல சக்தி என் தாய் வீரமா காளி வாரா வீரமா காளி வாரா வேனு கிளம்புது வேனு கிளம்புது டிரைவர் யாருனாரு டிரைவர் யாருனாரு வட்ட திருக்குனாரு வட்ட திருக்குறாரு கீர் போட்டாரு கீர் போட்டாரு காளி கீர் போடுதாளா டிரைவர் கீர் போடுதாரு டிரைவர் எக்ஸ்போர்ட் டிரைவர் கீர் போடுதாரு ஆமா ஐயா சாமி பூரா வேன்ல ஏறிட்டு சாமி பூரா வேன்ல ஏறிட்டு ஆனா பிராஞ்சேரி மேட்டு பிராஞ்சேரி மக்களுக்கு தெரியாது மேட்டு பிராஞ்சேரி மக்களுக்கு தெரியாது அவர் வாரது இவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் இவங்க நம்ம சத்தியம் பண்ணிட்டோமே சரி பரவாயில்ல நம்ம செஞ்சது தப்பு தான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு போவோம் தேவதை பூரம் போடுன்னு நிக்கி உய்காட்டு முண்டன் பேச்சு பிரம்மசக்தி காளியம்மா நிக்கா ஏ டிரைவர் எடுப்பா வண்டிய வண்டி எடுப்பா அந்த தம்பி எதுக்கு சிரிக்கு தெரியுமா நம்ம அம்மா பார்த்த மாதிரி படிக்காங்களேன்னு சிரிக்காங்க ஆனா வரத்து கதையை மட்டும் கொடுத்திருப்பியேன்னு வைங்க பிச்சு உதறி இருப்பேன் அந்த தம்பி சிரிக்கி அம்மா கரெக்டா சொல்லுதாங்களே அப்படின்னு வண்டி எடுப்பா வண்டி வருது சாமி பூரா ஏறி இருக்கு உய்காட்டான் நான் நீதி தவறியுமே முண்ட சாமி ஒரு முகத்தை பாத்தீங்களா முண்ட முகத்தை பாருங்க ஐயா அப்படி ஒரு தோற்றம் அதுக்கு மேக்க அவர் அண்ணனை பாருங்க அந்த உய்காட்டுல எப்படி மீசை இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு இங்கேயும் இருக்காரு எப்படி இருக்காரு பாரு கருப்பு முகம் கொடுத்துருக்கு ஐயா என் உய்காட்டு சுடலைக்கு உய்காட்டு சுடலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவருக்கு நல்லா பிடிக்கும் எந்த இடம்னாலும் உய்காட்டு கதைன்னா வச்சு வாங்கிடுவேன் அவர் நம்ம மேல ஐயா ஆசை வச்சிருக்காருன்னு அர்த்தம் தானே பாசம் வச்சிருக்காரு வேனு கிளம்புது சாமிகளும் கிளம்புறாங்க எப்படி வராங்க தெரியுமா அந்த உய்காடு மாநகரத்துல வருகுது வேணு அந்த உய்காடு ஊரே விட்டு வருகுது ஐயா வேணு அதுதான் ஐயா போடுன்னு வருகுது ஐயா அந்த பொல்லாத தேவதையும் இந்த மேட்டு பிராஞ்சேரி மக்கள் எல்லாம் அந்த வேனுக்குள்ள இருக்காங்க ஏறிட்டாளே அந்த காளியம்மா ஏறிட்டாளே அந்த கட்டி மகன் சுடலையோடு பேச்சு பிரம்மசக்தி ஏறிட்டாளே அந்த செல்லம்மாக முண்டனோடு ஏய் காளியம்மா ஏறிட்டாளே அந்த உய்காடு ஊற விட்டு
பிராஞ்சேரி மக்கள் வராங்க ஐயா காய்ச்சி பூச்சின்னு வருகுதையா வருகுதையா இந்த உயிர்காடு தேவ வருகுதையா அந்த உயிர்காட்டை சுடலை முண்டன் பேச்சு பிரமசக்தியோடு பேரு பெற்ற காளியோடு அந்த உயிர்காடு ஊற விட்டு சாட்டு 10 பாதையாக சாட்டு 10 தான் கடந்து ஐயா நம்மந்தட்டை பாப்பா குடி வேணதுதான் வருகுதையா அந்த பாப்பா குடி தான் கடன் முக்குடல் பாதையாக அரியநாயகி உறங்கடந்து அந்த அழகு வேன் வருகுதையா ஐயா சாமிகளும் வருகுதையா அந்த சங்கந்தரடு விளக்கு விட்டு ஐயா நடுக்கல்லூர் தான் கடந்து அங்க பல ஊரு விளக்கு விட்டு அந்த கொண்டா நகரம் விளக்கு விட்டு அந்த கொண்டா நகரம் தான் கடந்து வருகுதையா வேணதுதான் அந்த சாமிகளும் வருகுதையா அந்த சுத்தம் மல்லி உச்சி பரும்பு சிறப்பாக தான் கடந்து அந்த புதுப்பேட்ட பாதையாக சாமி போடுன்னு வருகிறையா அந்த பிராஞ்சேரி வேன் முன்னடக்க ஐயா சாமிகளும் பின்னடக்க அந்த புதுப்பேட்டை தான் கடந்து போகுதையா வேணது அந்த புதுப்பேட்டைதான் கடந்து பள்ளி வாசல் விளக்கு விட்டு பள்ளி வாசல் தான் கடந்து அந்த நெல்லுக்கு வேலி காக்கும் நெல்லையப்பர் கோயிலில அங்க நேர் வழியா வராங்க நெல்லப்பரையும் அடிபணிந்து இந்த மேட்டு பிராஞ்சேரி மக்கள் எல்லாம் அங்க வேனுக்குள்ள அமர்ந்து கொண்டு அங்க வடக்கு முகம் திரும்பினாங்க மேட்டு பிராஞ்சேரி ஊராரு மேட்டு பிராஞ்சேரி மக்கள் நெல்லையப்பர் கோயில்ல இருந்து வடக்க திரும்பினார்கள். அப்பா சொல்லி நம்ம கையில ஒரு பெரம்பு வச்சுக்கிடணும் சட்டேர்னு விடணும். அதான் வாத்தியாருக்கு அர்த்தம். நெல்லையப்பர் கோயில கும்பிட்டார்கள். அப்படி இருக்க ஒரு ஆர்
தச்சநல்லூர் தச்சநல்லூர் நெல்லையப்பர் கோயில்ல இருந்து நெல்லையப்பர் வேன் திரும்புது. வேன் திரும்புது. அவர்கள் சத்தியம் பண்ணாங்களே தவிர ஆனா சாமி வந்தது அப்படிங்கறத அவங்க நினைக்கவே இல்லை. யாருக்கும் தெரியாதுல்ல. அதுதான் ஆளோட ஆளா ஏறிட்டது. சத்தம் போட்டுக்கிட்டுல வருது. எங்க வாரார்கள் மேட்டு பிராஞ்சரி மக்கள், எங்கம்மா வாரார்கள் அந்த நல்ல எப்பர் கோயில் வீட்டு நேர்வழியா வருகுதை வடக்கு முகமா வேணதுதான் வந்து திரும்புதை. அம்மையான காளியம்மா ஆதாளி ஓடுறாள், பேச்சு பிரம்ம சத்தியமே பேயாட்டாடுறாள். ஒய் காட்டு சோடராய்யா, ஒய் காட்டு சோடராய் ஏ ஆடி பாடி வராரு. தச்சநல்லூர் விளக்கு விட்டு சந்தி மறித்தாள் அடிபணிந்து வருகுதையா வேணதுதான். மேட்டு பிராஞ்சரி மக்கள் எல்லாம் வேணுக்குள்ள வாராங்க. சந்தி மறித்தாள் அடிபணிந்து தாளை யுத்து தான் கடன் தானே வருகுதையா. தாளை யுத்து விளக்கு விட்டு வேணும் வருகுதையா. சாமிகளும் வாராங்க, காட்சி பூச்சின்னு வருகிறதை கட்டாள கந்தியாவதை. தாளை யுத்து விளக்கு விட்டு, தாளை யுத்து விளக்கு விட்டு அந்த மாவு மெல்லும் பாதையாள். அந்த மாவு மெல்லு தான் கடந்து வண்டி வருகுதை. நட்டு பிராஞ்சரி மக்கள் எல்லாம் வாரார்கள் ஊருக்குத்தான். எங்க வருது அந்த தாளையந்து கடந்து மாவு மேல் கடந்து ஆண்டவன் கருவையாளை மாவு மேல் தான் கடந்து துறையூர் விளக்கு விட்டு கங்கை கொண்டாம் பாதையாக வருகுதையாவியானது. கங்கை கொண்டான் தான் கடன் சித்தாங்காரு சத்திரமா சித்தாரு அந்த பருத்தி குளம் வாழையாக. அந்த பருத்தி குளம் தான் கடந்து வருகுதையா வேணதுதான். பௌராவுசம் முன்னாட வந்து வேணிக்குதையா. மேற்க பார்த்து திரும்புதையா பிராஞ்சரி ஊரு மக்கள். மேற்க பார்த்து திரும்பும் போது எங்கள் ஐயா உய்காட்டா உய்காடும் உண்டதான். பேச்சு பிரம சத்தியம்மா அம்மையான காளியம்மா ஆளாடி ஓடுறாளே, ஆளாடி ஓடு அவன் ஊருக்குள்ள திரும்பிட்டான். இந்த மேட்டு நல்ல பிராஞ்சரி ஊருக்குள்ள வாராங்க. வேன கொண்டு நிறுத்தினாங்க. அவங்க வீட்டுக்கு தான் அனைவர்களும் வராங்க. சத்தியம் பண்ண போனவங்க தன் வீட்டுக்கு போறாங்க. அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. ஏன் உய் காட்டான் நினைக்காரு. ஊருக்குள்ள வேனு வந்தது. சத்தியம் பண்ணவங்கெல்லாம் இறங்கி அவரவர்கள் வீட்டுக்கு போயாச்சு. எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போறார்கள். சாமி மேட்டு பிராஞ்சரி
ஊருக்குள்ள நிக்கி ஊருக்குள்ள நிக்காரு. மெனக்கெட்டு மெனக்கெட்டு வேன்ல போய் ஐயா கூட்டிட்டு வந்திருக்காங்க. வேன்ல போயில கூட்டிட்டு வந்திருக்காங்க. விடுவாரா சாமி? விடுவாரா? சாமி ஊருக்குள்ள இருக்கு. சாமி ஊருக்குள்ள இருக்கு. உய்காட்டா நினைக்காரு. உய்காட்டா. ஏண்டா என்ன மெனக்கெட்டு வேன் பிடிச்சு வந்து சத்தியம் பண்ணிட்டு என்னையும் கொண்டு ஊருக்குள்ள விட்டுட்டு நீ அவங்க வீட்டுல போய் இருக்கிய. அவங்க வாட்டுக்கு போறீங்க. இருங்க படுவாய. அதாவது என்ன சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த கதையில ஊதி கெடுத்தானோ ஆண்டி எல்லாம் சேர்ந்து மடம் போட்டிருக்காங்க. ஆமா. அப்போ நம்ம ராத்திரி தான் பேசி முடிக்கணும். சத்தம் காட்டாதீங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஆமா நான் தான் இன்னாருன்னு சங்கெடுத்து அப்படின்னா என்னாச்சு? ஏய் ஆண்டிகளை பூரா அடிச்சு வெட்டணுமே எங்களை சத்தம் தேவையா? நம்ம சும்மா இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு சாமி இந்த இடத்துல இவர் பவரா இருக்கணுமே. சாமியை கொண்டு வந்து ஊருக்குள்ள விட்டாச்சு. ஐயாவுக்கு கோபம் வந்துட்டு நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி நிக்க முடியும்? சத்தியம் பண்ணனா வீட்டுக்கெல்லாம் சாமி போறாரு. போனா மேட்டு பிராஞ்சரி ஊருக்குள்ள உய்காடு சுடலையும் உண்டன் காளி பேச்சு பிரம்மசக்தி ஊருக்குள்ள ஆதாளி போட்டா என்ன நடக்கு? அங்க வாந்திகளும் அம்பியதிகளும் ஏ உய்காட்டா பிராஞ்சரி ஊருக்குள்ள செங்கதுண்டே மண்ணாங்கட்டி சுடல மாட வீசுறாரு பிராஞ்சேரி ஊருக்குள்ள பேயாண்டி உய்காட்டா அந்த போலே அலறாரு உய்காட்டா ஊருக்குள்ள யாரு என் உய்காடு சுடலை முண்டன் பேச்சு பிரமசக்தி காளி மேட்டு பிராஞ்சரி ஊருக்குள்ள ஐயா அலறாரு. மண்டையடி காய்ச்சல்கள் இந்த சத்தியம் பண்ண வந்தவங்க வீட்டுல நடக்கு. ஊருக்காரங்க பார்த்தாங்க. என்ன பிரச்சனை இது? நம்ம சத்தியம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தா இப்படி நடக்கு. நம்ம ஊரை காப்பாத்தனமானால் அவங்க குறி கேட்க வராங்க. குறி சொல்லணும்ல. என்ன நடக்கு? அவங்க எங்க வராங்க? குறி கேட்க வேணும் என்று ஐயா குறி கேட்காங்க மக்கள். குறி கேட்கணும். ஒரு அப்படியா? கோடாங்கிய தான் கூப்பிடணும். அப்ப அங்க கொரமன காடு போக வேண்டாம். அப்ப கோடாங்கி வச்சு அடிச்சிருவோம். ஆமா. அதனால ஊருக்குள்ள
அந்த காலத்துல பூரா கோடாங்கி அடிதானே, கோடாங்கி அடிதானே, அவன் தானே அடிப்பான். அவன் தான் சாமியை தொலைக்கணும். ஆமா, குறி கேட்காங்க, குறி கேட்டார்கள். கோடாங்கி உடுக்கெடுத்து அடிச்சாரு. பிராஞ்சேரி மக்கள், ஐயா எங்க ஊருக்குள்ள இப்படிலாம் நடக்கு, ஆட்டு சேதம் மாட்டு சேதம் எல்லாம் நடக்கு ஐயா, என்னன்னு தெரியலையா, ரொம்ப ஊருக்குள்ள பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றார்கள். பார்த்தார்கள். ஐயா அதனால குறி கேட்டார்கள். குறியில ஐயா தொலங்கினாரு. குறிகாரி சொல்றாங்க, என்ன சொல்றார்? எப்பா மேட்டு பிராந்திரிக்காரர்களே, கஷ்டப்பட்டு இருக்கிற நீங்க உய்காடுக்கு சத்தியம் பண்ண போனீங்களா? சத்தியம் பண்ண போனோம். ஆமாம்மா போனோம். நீங்க சத்தியம் பண்ண கோயில்ல இருந்து உய்காட்டு சொடலை உய்காடு முண்டன் பேச்சு பிரமசக்தி காளி உங்க கூடவே வந்துட்டான். உங்க சாமி நீங்க எப்படி வந்தீங்களோ அந்த வேன்ல உங்க பின்னாடி வந்தாச்சு. அந்த சேட்டை தான் நடக்கு, மேட்டு பிராஞ்சேரி ஊருக்குள்ள நடக்கு. ஐயா நாங்க என்ன செய்யணும்? சாமி கிட்ட தான் கேட்கணும். ஐயா உய்காட்டா ஊரு மக்கள் ஒன்னும் தெரியாதுங்க. சரி, அறிஞ்சு செஞ்சிருந்தாலும் அறியாம செஞ்சிருந்தாலும் ஐயா என்ன வேணும்? எப்பா எனக்கு கொடை கொடுக்க சொல்லப்பா. என்ன சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டான். நான் உய்காட்டுல சும்மாதான் இருந்தேன். அவன் என்ன தேடி வந்தான். நான் பின்னாடி வந்துட்டேன். என்ன ஊருக்கு தெக்க தென்மடல் ரோட்ல ரோட்டுக்கு மேற்க மேட்டு பிராஞ்சேரி காரங்களை எனக்கு நிலையம் போட சொல்லப்பா. நிலையம் போட்டா அவங்கள நான் வாழ வைப்பேன். சத்தியம் பண்ணது அவன் தானே என்று ஜோசியர் சொல்லுகிறார். நாள் குறித்தார்கள், நட்சத்திரம் பார்த்தார்கள். என்றைக்கு ஐயாவுக்கு கொடை வச்சாலும் முத கொடை சித்திரை மாதம் 3வது வியாழன் வெள்ளிதானா. அதுல மாற்றமே கிடையாது. நாள் பார்க்க மாட்டாங்களா, நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்களா? அன்னைக்கு வச்சேதான் அவருக்கு. என் உய்காட்டு சுடலையை ஊருக்கு தென்புறத்தில் மேட்டு பிராஞ்சேரி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஐயாவை பிராஞ்சேரி மக்கள் உய்காடு நகரத்திலே இருந்து பிடி மண் எடுத்து வந்து சுடலை என்று ஒரு பீடம், உய்காடு சுடலை என்று உய்காடு பேச்சு பிரமசக்தி என்று உய்காட்டு முண்டன் என்றும் கிழக்கு முகம் புதியவன் மேற்கு முகம் முண்டன் உய்காட்டு முண்டனையும் பீடம் போட்டாங்க. அப்ப ஆத்தா காளி சொல்லுதா, எப்பா எல்லாத்தையும் போட்டீங்களப்பா, நான் கிடக்கணப்பா, நான் இருக்கேனப்பா. எப்பா என்ன காளிய விட்டுட்டீங்களப்பா. ஆத்தா உன்னை எங்கன போடணும்? என்ன என் பிள்ளை முண்டங்கிட்ட முண்டம் பக்கத்துல அவருக்கு வலது புறத்துல என்ன போடுங்க. மேட்டு பிராஞ்சேரி மக்கள் என் முண்டனுடைய வலது புறத்திலே என் தாய் காளியம்மாளை வடக்கு முகமாகவே நிலையம் போட்டார். ஆண்டவனே, அன்று முதல் இன்று வரைக்கு ஐயாவுக்கு சித்திரை 3வது வியாழன் வெள்ளி கொடை நடக்கு.
என் ஐயா உயிக்காடு மாயாண்டி நோய்க்காட்டு மாயாண்டி சுடலை மேட்டு பிராஞ்சரி மக்களுக்கு வன்குறிகள் பாடி வன்கூறிகள் பாடி ஐயா கிழக்காம உட்கார்ந்தாரு. ஐயா கிழக்க பார்த்து ஐயானத்தை பார்த்து உட்கார்ந்துருக்காரு. மேட்டு பிராஞ்சரி மாநகரிலே கிழக்கு முகமாக வந்திருக்கும் என் உயிர்காடு சுடலை ஆண்டவா சாமத்துர பாண்டியனே என் சந்திரவாதி முண்டன் தாயான பேச்சு பிரமசந்தி வடக்கு முகமாயிருப்பவளை அம்மா மாகாளி உன் புகழை நாம் பாட எனக்கு பேர் புகழை என் உயிர்காட்டி சுடலை கொடுக்க மேட்டு பிராஞ்சரிலே ரோண்டுக்கு மேல்புறத்திலே என் பிராஞ்சரி மேட்டு பிராஞ்சரி உயிர்காட்டி சுடலையை ஏ ஐயா உம்மை பார்க்க பயமா இருக்குது ஏ உயிர்காட்டாம் பக்கம் உள்ளாருக்கு ஏ ஐயா பார்க்க பயமா இருக்குது ஏ உயிர்காட்டாம் பக்கம் உள்ளாருக்கு பார்க்க பயமா இருக்குது எங்களுக்கு பக்கமெல்லாம் உள்ளாரிக்குது துந்த திந்தா தினா துந்த திந்தா தினா ஏ உயிர்காட்டா ஏ உயிர்காட்டையாக கருத்த உடம்பாலக எங்களையா உயிர்காட்டா கருத்த உடம்பாலக எங்களையா உயிர்காட்டா சுடரிலே பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை உயிர்காட்டு பார்க்க பயமா மணி விளக்குல பிறந்த பிள்ளை மயாங்கண்டி சுடலையா உலகமெல்லாம் போற்றுகிற உயிர்காட்டு சுடலையா ஏ திருவிளக்குல பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை உயிர் உன்னை பார்க்க பயமா ஏ ஐயா ஏ உயிர்காட்டா வலதுபுறம் மீசையது வெள்ளையம் போல் இருக்குதையா உனக்கு இடதுபுறம் மீசையது ஈட்டி போல துடிக்குதையா மேட்டு பிராஞ்சரி உயிர்காட்டாம் வேட்டையாடி வராரையா பார்க்க
சுடரில பிறந்ததினா சுடலை என்று ஒரு வேறு உயிர்காட்டில் இருந்து வந்ததினால் உயிர்காட்டான் என்று ஒரு வேறு முண்டமாக உருண்டதினா முண்டையன் என்று ஒரு வேறு பிரம்மசக்தி அம்மாளோட காளி அம்மாளும் இருக்காளே பார்க்க ஏ உயிர்காட்டா ஏ உயிர்காட்டா ஊருக்கு தென்பூரத்துல உட்கார்ந்து ஏறுகாரு ஊருக்கு தென்பூரத்துல உட்கார்ந்து இருக்காரு உயிர்காட்டி சுடலை என்று உள்ளம் எல்லாம் பதறுதையா வல்லையம்மா இடுப்புல ஒரு தள்ளடமா 5 மணி வல்லையம்மா அறையில ஒரு தள்ளடமா எத்தல்லணும் அங்குள்ளாவா தானே வேறு வரிந்து கட்டி 5 மணி வல்லையம்மா அறையில ஒரு தள்ளடமா ஒரு கையில வேட்டா பந்தா மறு கையில வராரே உயிர்காட்டா வேட்டு பிராஞ்சரி ஊருக்குள்ள ஆத்தாலே காளியம்மா ஆடி வரத பாருங்களே பேச்சு பெறம சக்தியோட காளியம்மா வராரே கொடையிடியாலக கோவக்கார உயிர்காட்டா அவ கோவரன வரவழைத்து குள்ளாங்காவா பிடிப்பாரா அக்கினி தேவன வரவழைத்து ஆனப்பந்தமா கொழுந்துவாரா ஏ வெள்ளி பிடியாருவா விளையாடும் கையாருவா ஏ உயிர்காட்டா ஏ தங்க பிடியாருவா சதுராடும் கைய ஏ பாக்க பாயமா ஏ உயிர்கா மக்கம் ஏ ஐயா பார்க்க பாயமா ஏ உயிர்காட்டா மக்கம் பிரம சக்தியோட காளியம்மாளும் கொழுவிருக்கா அவளுக்கு வடக்க விழுந்த சட வடகடேனு நீராட ஏ காளி எத்தக்க விழுந்த சட தெங்காடேனு நீராட உனக்கு மேற்க விழுந்த சட மேல்கடேனு நீராட பாதத்தீர விழுந்த தட பரலோக நீராட
அங்கே பிரம்பு எடுத்து தாயான காளியம்மா அவ 5 சட கொஞ்சி விட அத்தளான காளிக்குதான் மஞ்சேன முகந்தழகி மையூருண்ட கண்ணு அழகி கோழி தலையழகி கோழி முட்டை கண்ணு அழகி வாங்க பிராஞ்சரி ஊருக்குள்ள எங்கள் ஐயா கொழுவர் இருக்கார் என் வந்த நல்ல மக்களையும் வரம் கொடுத்து காப்பாரா அள்ளி வரம் கொடுப்பார் எங்கள் ஐயா உயிர்காட்டா சொல்லி வரம் கொடுப்பார் எங்கள் ஐயா உயிர்காட்டா உயிர் காட்டி சுடலையோடு உயிர் காட்டி முண்டதாமே இப்படியாகவே மேட்டுப்பிராந்தரி நகரத்திலே எங்க ஐயா கொலுவிருந்து வருகின்றார். மேட்டுப்பிராந்தரி மக்கள் ரொம்ப அருமையாக ஊர் நாட்டாமை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேட்டுப்பிராந்தரி மக்கள் வருங்கால வாலிப சிங்கங்களும் இளங்கால இளம் தென்றல்களும் தாய்மார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஐயாவுடைய மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அருமை அண்ணன் முத்துப்பாண்டி தேவர் அவர்கள் குடும்பங்களும் 100 ஆண்டு காலங்கள் வாழ வேண்டும். பந்தலிட்டவர்கள், மைக்கி அமைத்தவர்கள், சமையல் பாத்திரம் கொடுத்தவர்கள் எல்லாமே ஒன்றுதான். எல்லாரையும் விட ரொம்ப ஒரு மிக சிறப்பாக பார்க்கிறவங்களுக்கு ஒரு அழகாக டெக்கரேஷன் அமைத்து கொடுத்தார்கள். ஆடியோஸ் ரொம்ப அருமையான ஒரு செட்டு. புள்ள அடிச்சு அவன் தூங்கிட்டான். அவனும் எத்தனை நாளைக்கு தான் அடிப்பான். ரொம்ப கொடையை சிறப்பித்து கொடுத்தான் என் அன்பு மகன். பட்டி வீட்டு வில்லு, பட்டி வீட்டு வில்லு, பட்டி வீட்டு பந்தல், பட்டி வீட்டு டெக்கரேஷன், பட்டி வீடு ஷெட்டு, ரொம்ப 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 சூப்பர். ஒரு ஊரு கொடை கூட இப்படி நடத்த முடியாது. அவ்வளவு ஒரு அருமையா ஐயாவுடைய கொடையை முத்துப்பாண்டியன் ஆட்சி அவர்கள் நடத்தினார்கள். அடுத்தபடியாக மேளம் ரொம்ப அழகா இருந்தது. ஐயாவுக்கு ஏத்த மேளம் ரொம்ப சூப்பரா வச்சாங்க. அடுத்தாப்புல மகுடம் ரொம்ப நல்லா இருந்தது. 2 பாப்பா நாட்டியம் ஆடுனாங்க. ரொம்ப சூப்பரா ஆடுனாங்க. ரொம்ப அழகா இருந்தது எல்லா நிகழ்ச்சிகளும். அடுத்தபடியாக அன்னதானம் மிக சிறப்பு, ரொம்ப அழகு. கைக்கு மோதிரமே. அந்த அன்னதானத்திலே ஐயா கொடையை ஏத்துக்கிட்டாரு. ஏக்கதங்கிறது தெரிஞ்சிரும். வாய் மனம்
காய் மனம். மனம். பாவியலா ஒரு கிளாஸ் பாயசம் தர மாட்டேன்டீல, அத்தனையும் வாயில ஊத்திட்டீல. உலகமே இன்னைக்கு முத்துப்பாண்டியனை விட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அருமையா இருந்துச்சு. அருமையாக பெருமையாக அன்பான ஒரு அன்னதானம். மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை கொடை நடத்தினாலும் என்ன பண்ணினாலும் அன்னதானம் தான் மெயின். அன்னதானம் தான் ரொம்ப. அதுல சிறந்தது எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக கொடையை நடத்தி முடித்தார்கள். அடுத்தபடியாக சாமி ஆடிகள், சாமி உண்டாடிகள், கோமரங்கள், கோமரத்தாடிகள் மேட்டு பிராஞ்சரியில ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சாமிக்கு ஏத்த ஒரு கோமரம். கோமரங்கள் சுடலைக்கு ஏத்தாப்புல, முண்டனுக்கு ஏத்தாப்புல, இந்த பேச்சு பிரமசத்தி காளி ஆடிச்சு பாத்தீங்களா பெண்கள். அப்பா என்ன ரொம்ப அழகு, என்ன துட்டி, ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. சூப்பரா ஆடினார்கள். அமைதியா ஆடினார்கள். நல்ல ஒரு சாமி ஆட்டங்கள். சாமி ஆடியவர்கள் வாழணும், வாழ வேண்டும். அலங்காரம் ஐயாவுக்கு செய்தவர்கள் ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. அழகா இருக்கு அலங்காரம். பேக்கொடையா பூக்கொடையான்னு எல்லாமே ஐயாவுக்கு செழிப்பு, ரொம்ப செழிப்பு. எல்லா மக்களும் ஒத்துழைப்போடு கொடை மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. இரண்டாவது கோயில் பூசாரி அவர்கள் குடும்பமும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி ஐயா உய்காட்டு சாமி கிட்ட விடைகள் பெற்று ஐயா உய்காட்டா முதலாளி நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருயா. உய்காட்டு முதலாளி முதலாளி 5 லட்சத்தை வாங்கி கொடும், 2 லட்சம் உமக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. என் முதலாளி உமகிட்ட சொல்லிட்டு போறேன். ஏற்கனவே உம்ம ரூபத்துல ஒரு தெய்வம் தலை போட்டுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் புகுந்துரும் இன்னைக்கு ராத்திரி. அவர்கிட்ட புகுந்துட்டேன்னு வையும் பணம் வந்தாச்சு. ஆமா ஐயா விளையாட்டு கண்டிப்பா நடக்கணும். என் பணம் நான் ஒவ்வொருத்தர மாதிரி ஏமாத்தன காசு இல்லையா, நான் உழைச்ச காசு. என் பிராந்திரி மேட்டு பிராந்திரி என் முதலாளி என் பணத்தை வாங்கி கொடுத்துரும். தாம்பளத்துல 4 கட்டு தூக்கி வச்சு உங்க முன்னாடி கொண்டு வச்சிருவோம். அதையும் சொல்லி எல்லாரும் வாழ்க வாழ்க, எந்த மக்களும் வாழ்க வாழ்க, நாடெல்லாம் வாழ்க வாழ்க, நாம் பெற்ற மக்கள் நாளும் வாழ்க. ஐயா என்னுடைய பேரம் பேத்திகள் என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க. என் முருகனுட கிருபையாலே முத்துலட்சுமிவில் வாழ்க வாழ்க. அந்த முருகனுட அறையா முத்துலட்சுமியும் வாழ்க வாழ்க. என் தாய் கலைவாணி என்னாவில இருக்க வேண்டும். லட்சுமி நாராயண வாழ்க வாழ்க, சஞ்சீவி அனுமான் வாழ்க வாழ்க. என் கதைய கேட்டிருந்த எல்லா மக்களும் வாழ்க வாழ்க. இந்த பிராஞ்சரி ஊரு மக்கள் பொங்கியும் வாழ்க வாழ்க. கொடை கொடுத்த கோமான்கள் கோடி காலம் வாழ்க வாழ்க. மூதேவி முறிந்தோட சீதேவி நின்று இளங்க. சீதேவி நின்று இளங்க அசிமானுட வாசலாக. சீமானுடைய வாசலாகவே என்றைக்கும் தோணித்துறை பட்டி வீட்டு வில்லிசை வாழ்க வாழ்கவே.